அனுகூலமாய் உதவி செய்வார். எரேமியா தீர்க்கதரிசி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற தீர்க்கதரிசி. கர்த்தர் என்ன சொல்றாரோ ராஜாவுக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான், அப்படியே தீர்க்க தரிசனம் உரைப்பான். இந்த எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்றான், யூதா ஜனங்களே, நீங்கள் பாபிலோனுக்கு போகலன்னா நீங்க பஞ்சத்தாலும் பட்டினியினாலும் கொள்ளை நோயினாலும் பட்டயத்தாலும் சாவீர்கள் என்று தைரியமா தீர்க்க தரிசனம் சொல்றான். இந்த மாதிரி சரியா தீர்க்க தரிசனம் சொல்லும் போது போராட்டம் வரத்தான் செய்யும். போராட்டம் வந்தபோது அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத ஒரு உளையான சேற்றுக்குள்ள போட்டாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்தில் இருந்த அமலேகின் குமாரனாகிய மல்கியாவுடைய துறவிலே போட்டார்கள். இந்த உலையில சேற்றுக்குள்ள அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஏன் அந்த சூழ்நிலை வந்துச்சு? சரியான தீர்க்க தரிசனத்தை உரைத்ததுனால. சரியான காரியத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும். பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கு சாத்தான் அனுகூலமாய் இருப்பான். நீங்கள் சத்தியத்துக்காக நிற்கும் போது போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். சில நேரம் நீங்க நம்பிடக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே தொட்டதெல்லாம் பொன்னாக மாறாது. உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வரும். இந்த மாதிரி போராட்டத்துக்குள்ள அமிழ்ந்து போகிறான். ஆனால் ஆண்டவர் அனுகூலத்தை உண்டாக்குகிறார்.